கிளம்பி வந்துட்டீங்க? அதுக்குள்ளேவா? ஆமா, இப்பதான் உங்ககிட்ட பேசிட்டு ரவைய வறுத்து ஆற போட்டு வெங்காய கட் பண்ண உட்கார்ந்த. ஹலோ மேடம், நீங்க 7:15க்கு மேல வந்தீங்க. இப்போ 7:46, 33 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் வெங்காயத்தையே கட் பண்ணல. எப்போ உப்புமா ரெடி ஆகும்? கொஞ்சம் இந்த வெங்காயத்தை உரிச்சி கட் பண்ணி கொடுங்களேன். நோ வே. ஆம்பளைங்க சம்பாதிக்கணும், பொம்பளைங்க சமைச்சு போடணும். அதுதான் அழகான குடும்பத்துக்கு லட்சணம். சிஸ்டம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற வேலையெல்லாம் ட்ரை பண்ணாத. அதெல்லாம் பொண்டாட்டிக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. பிகினிங்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவீங்க. இன்னைக்கு வெங்காயம் கட் பண்ண சொல்றீங்க, அப்புறம் குழம்புல உப்பு கம்மியா இருக்குன்னு உப்பு போட சொல்லுவீங்க, அப்படியே பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருன்னு சொல்லுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கிச்சனை எங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு நீங்க எங்க தலை மேல ஏறி உட்காந்துருவீங்க. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. நான் கிளம்புறேன். இருங்க, டிஃபன் ரெடி பண்ணிடுறேன்ல. இன்னும் நீ வெங்காயத்தையே கட் பண்ணல. என்ன பண்ண சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்தே வெங்காயம்னா எனக்கு அலர்ஜி. அத உரிச்சா என் கையில தோல் எல்லாம் எரியும், கண்ணுல தண்ணியா ஊத்தும். எனக்கு வெங்காயம் இல்லாம ஒண்ணுமே இறங்காது. அதுக்குதான் இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். அதை இன் டைம்ல பண்ணணும். வீட்ல என்னங்க இன் டைம் அவுட் டைம்னு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க? அதையே ரூல்ஸ் நினைக்கிற? இட் இஸ் a discipline act. அது ஒரு எத்திக்ஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வேலையை அந்த நேரத்துக்குள்ள பண்ணாதான் அதுக்கு வேல்யூ இருக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா உயிரை காப்பாத்திடலாம் டாக்டர் சொன்னதை நீ கேட்டதில்ல? ஸ்கூல்ல படிக்கும் போது 5 நிமிஷம் லேட் ஆனதுக்காக வெளியே நிக்க வச்சத நீ பார்த்ததில்ல? 9:30 ட்ரெயினுக்கு 9:40க்கு போனா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல இருக்காது. அதே மாதிரிதான் எல்லாமே. ஓகே, பை. எனக்கு டிஃபனுங்க வெளியே சாப்பிட்டுக்கிறேன். காஃபி அது சாப்பிட்டு போங்களேன். நீ போடுற காஃபி எனக்கு பிடிக்கல. இனிமேலாவது எனக்கு பிடிச்ச மாதிரி டீ போட கத்துக்கோ. எனக்கு எனக்கு சொல்லு. எங்க இருக்க? அதே சேம் பிளேஸ், கோனிப்பட்டு வில்லேஜ் கார்னர்ல இருக்கிற பழைய ஜமீனோட வீட்டுக்கிட்ட இருக்க. அங்க என்ன பண்ற? இந்த வீட்ல மர்மமான சில நபர்கள் கேங் ரேப் மாதிரி பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து அநியாயம் பண்றதா நான் சந்தேகப்படுறேன். அதனாலதான் அந்த வீட்டு வாசல்ல மொபைல் கேமராவை செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வேலை எல்லாம் நமக்கு தேவையா? நான் ஒரு பத்திரிக்கைக்காரன், ரிப்போர்ட்டர். எனக்கு டவுட் வந்தது, கிளியர் பண்ணிக்கிறேன். உனக்கு என்னப்பா ப்ராப்ளம்? அதுக்காக இன்னும் எத்தனை நாள் அங்கேயே இருக்க போற? நேத்து ராத்திரியில இருந்து இங்கே தான் இருக்கு, விடாம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் யாருமே வரல. ஏய், யாரோ வர மாதிரி இருக்கு. போன் வச்சிரு, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். அமிர்தே என்று வழிபட்ட அதே வாயால் வசைபாட வைத்தாயே. என் கர்மம் தீர்த்தாய், என் பிறவி பயன் எனக்கு புரிந்தது.
தாயே உன் கொட்டமினி அடங்கட்டும். மகோன்னத மமதா பிரஜாரி ரம்பு அபுகாளி. எங்கப்பா போச்சது? அகோ பகோ பல்சர். இதுவரை நல்ல சக்தியாகத்தான் என்னை பார்த்தாய். நல்லவனை கெட்டவனாக்க தூண்டிவிட்டாய். உன் தூண்டுதலால் என்னை நிரூபிக்க துணிந்தே உன்னை வென்றேன். சர்வத்தையும் கடந்தே பரீட்சார்த்த முயற்சியில் முக்தி பெற்றேன். உன்னால் கொடுக்க முடிந்த ஆயுளை உன்னால் எடுக்க முடியாது செய்தேன். பணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தை கெடுப்பாயா? ஆரியன் சவாலை வல்லமை பெற்றது நீயா நானா என்று பார்த்து விடுவோம். யாருங்க என்ன சத்தாது? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.